உலகமே உண்மை நம்பிக்கை இருக்கிற சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி இருக்கிற ஒரு டாலோட கதையை தான் பார்க்க போறோம். அந்த டால் நெகட்டிவ் எனர்ஜியை ஹோல்ட் பண்ணிருக்கதாவும் அது ஒரு சூனியக்கார பொம்மை மாதிரினும் எல்லா மக்களையும் நினைக்க வச்சிருக்கு. அந்த பொம்மை பேரு ராபர்ட். அதுக்கு அந்த பேர் வர காரணம் அந்த பொம்மைய யாரு முதல்ல வாங்கி தனக்கு சொந்தமாக்கினாரோ அவரோட பேரை அந்த பொம்மைக்கு வச்சிருக்காங்க. அந்த டால் தி மோஸ்ட் ஹாண்டட் டால் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது. இன்னமும் இந்த டால் புளோரிடாவில் இருக்கிற ஒரு மியூசியம்ல இருக்கு. அந்த மியூசியமுக்கு ராபர்ட் பொம்மை வந்ததுல இருந்தே நிறைய அசம்பாவிதங்கள் நடந்ததாகவும் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் அந்த பொம்மையை பார்க்க வந்த விசிட்டர்ஸும் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. மக்களும் இன்னும் அந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015 ரிலீஸ் ஆன பிரிட்டிஷ் ஹாரர் படமான இந்த ராபர்ட் தி டால் படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க அந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அங்க நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்கிறதாவும் சுவத்துல எழுத்துக்கள் எழுதி மறைகிற மாதிரியும் அந்த வீடு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சதாகவும் அந்த வீட்டுல இருக்கிற கப்பிள்ஸ் சொல்ல, அப்ப இந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இங்க இருக்கிற டால் தான் பிரச்சனை அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஓல்டு லேடி சொல்ல, அங்க இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோவும் வில்லனுமான ராபர்ட் டாலை காட்டுறாங்க. அந்த டால் சேர்ல உட்கார்ந்தபடியே தலையை திருப்பி பார்க்க அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில் ராபர்ட்னு போடுறாங்க. அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி போட்டு நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோனோட வீட்டுல அவங்களுக்கு அசிஸ்டண்டா ஒரு வயசான வேலைக்காரமா இருக்காங்க. அந்த அம்மா அவங்களோட ஞாபகம் மறதியினால எந்த பொருளை எங்க வச்சோம்னு தெரியாம கன்ஃபியூஸா இருக்க ஹீரோவும் ஹீரோனும் அந்த அம்மாவை வேலையை விட்டு நிறுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோன் கிட்ட நீ அந்த அம்மா கிட்ட சொல்லி அனுப்பிடு, எனக்கு மீட்டிங்க்கு லேட் ஆகுது அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். அவங்க பையன் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனும் அந்த வேலைக்கார அம்மாவை மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசணும் அப்படி சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அந்த வேலைக்கார அம்மா அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பழைய பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள ராபர்ட் டால் இருக்கு. அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோ ஹீரோனோட வீட்டை கட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோன் கிட்ட அந்த வேலைக்கார அம்மா கிட்ட பேசியாச்சு அப்படின்னு விசாரிக்க, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு ஹீரோன் சொல்ல, ஹீரோவும் ஹீரோனை சமாதானப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நைட்டு நானே குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டின்னரை ரெடி பண்றான். அடுத்து 2 பேருமே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிறதையும் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல வீட்டை விட்டு நிறுத்தின வேலைக்கார அம்மா மறுபடியும் அந்த வீட்டுக்கு வராங்க. ஹீரோன் போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க நிக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறா. வேலைக்கார அம்மா அவங்களோட திங்ஸ் எடுத்துட்டு போக வந்ததாகவும் சொல்றாங்க. ஹீரோனோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க, வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வேலைக்கார அம்மாவும் கொஞ்சம் கோவமா ரிப்ளை பண்றாங்க. அடுத்து அந்த வேலைக்கார அம்மாவும் ஹீரோ ஹீரோனோட பையன் ரூமுக்கு போயிட்டு அவங்க கொண்டு வந்த அந்த ராபர்ட்டால அவங்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த வீட்டை விட்டு போறதால எனக்கு பதிலா இந்த பொம்மை உன் கூட ஃப்ரெண்டா இருக்கான்ற மாதிரி சொல்லி அந்த கிஃப்ட கொடுக்குறாங்க. அந்த பையன் ஏன் போறீங்க அப்படின்னு கேட்க, நானா போகணும்னு நினைக்கல, உங்க அம்மா தான் என்ன போக சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த வேலைக்கார அம்மாவும் சொல்றாங்க. அடுத்து அந்த டாலை எடுத்து அந்த குட்டி பையன் கிட்ட கொடுத்துட்டு, இதோட பேர் ராபர்ட், இது ரொம்பவே ஸ்பெஷலான டால், அது கிட்ட கோவமா நடந்துக்காத, அதுக்கு பிடிக்காது, நீ எங்க போனாலும் உன் கூடவே அதை எடுத்துட்டு போ, அது உன்னை ரொம்பவே பாத்துக்கும், நீ அதை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார அம்மாவும் அங்கிருந்து வெளியில போயிடுறாங்க. அவங்க அந்த ராபர்ட்டால நல்ல எண்ணத்துல கொடுக்கல அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்து அந்த அம்மா அந்த வீட்டை விட்டு வெளியில போறப்ப ஹீரோனை உங்களை கூப்பிட்டு, இவ்வளவுனா நீங்க இங்க வேலை செஞ்சதுக்கெல்லாம் நன்றி, ஆனா என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த வேலைக்கார அம்மாவும் நீங்க அனுபவிப்பீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து ஹீரோயின் ரூம்ல இருக்க அந்த பையனை போய் பாக்குறா. அங்க இருக்கிற டாலை பார்த்துட்டு இது ஏது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்க, அவன் வேலைக்கார அம்மா கொடுத்ததா சொல்றான். ஏன் அவங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோயினோ அவங்களுக்கு வயசாயிடுச்சுல, ரொம்பவே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறதுனே தெரியல, அதனாலதான் அனுப்பினேன் அப்படி சொல்றான். அடுத்து ஹீரோயினோ இந்த ரூம்ல நிறைய டால் இருக்கு, இது ரொம்பவே பழசா இருக்கு அப்படி சொல்லிட்டு ராபர்ட் டாலை எடுத்துட்டு போறேன் அப்படி சொல்ல, அவங்க பையனும் வேணாம் அதை கோவப்படுத்தாதீங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது ரொம்பவே ஃபன்னியா இருக்கு, இங்கே இருக்கட்டும் அப்படி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் பெயிண்ட் வரைஞ்சிக்கிட்டு இருக்க ஹீரோனுக்கு பின்னாடி இருந்து வந்து பயமுறுத்துறான். வேலைக்கார அம்மா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கறான். அவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, யாருன்னு ஹீரோவும் கேட்க, நீங்களே உங்க பையன் ரூமுக்கு போய் பாருங்க, ஒரு ஹலோ சொல்லிட்டு வாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அடுத்து ஹீரோயினோ பையன் ரூமுக்கு போயிட்டு, எங்க உன்னோட நீ ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்க, இங்கதான் இருக்கான் அப்படின்னு ராபர்ட்டால பையனை காட்ட, டால் தான் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோவும் வெள்ளாட்ட கேட்க, அதோட பேர் ராபர்ட், வேலைக்காரமா எனக்கு கொடுத்தாங்க, அது என் கூட பேசுன்னு பையனு சொல்ல, ஹீரோவும் நம்பாம சரி சரி இன்னைக்கு நேற்று டின்னருக்கு போகணும் ரெடியாக அப்படி சொல்லிட்டு போறான். அடுத்து ஹீரோ கொஞ்சம் டென்ஷனோட ஹீரோன் கிட்ட வந்து, நம்ம பையன் டால் கூட ஃப்ரெண்டா இருக்கான், இந்த ஏஜ்ல பசங்க டால் கூட எல்லாம் விளையாட மாட்டாங்க, கேர்ள்ஸ் தான் விளையாடுவாங்க, அந்த டால் வேற பார்க்க ரொம்பவே பழசா இருக்கு, நம்ம பையன் அது கூட பேசுறத வர சொல்றான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோனோ பசங்க டால் கூட பேசுறதெல்லாம் சகஜம் தான், பெருசா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்றான். அங்கே கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோனும் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ விழுந்த சவுண்டு கேட்டு ஹீரோ எழுந்து கீரை இறங்கி வந்து கிச்சனை பாக்குறாரு. அங்க சக்கரை டப்பா கீழே விழுந்து குட்டி கிடக்கு. அந்த சக்கரையில ராபர்ட் டாலோட காலடி தடமும் இருக்கு. ஹீரோனோ அந்த சக்கரை டப்பாவை எடுத்து வச்சுட்டு அவளை யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரியவும் அது அவங்க பையன் தான் அப்படி நினைச்சு ஹீரோனோ பையனோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அவங்க ரூமுக்கு போய் பாக்குறா. ரூம்ல பையன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ரூம் டோரை யாரோ லாக் பண்ணிட்டு போக, அப்ப அங்க சேர்ல ராபர்ட் டால் உட்கார்ந்து இருக்கிறதையும் அதோட உள்ளங்கால்ல சக்கரையா ஒட்டி இருக்கிறது
அப்படிங்கறதையும் காட்டி அப்படியே கட் பண்றாங்க. இப்ப மறுநாள் காலையில ஹீரோனும் பையன் கிட்ட நீ நைட்டு கிச்சனுக்கு வந்தியா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க அவங்க பையனோ நான் வரல ராபர்ட் தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோனோ அந்த டால் படி இறங்கி கீழே வந்துச்சா நீ தான் கூட்டிட்டு வந்திருப்ப அப்படி சொல்ல இல்ல அது தானாவே நடந்து வரும் அப்படின்னு அவங்க பையன் சொல்ல ஹீரோனை நம்பாம இன்னும் என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க வரான். எனக்கு பைக்ல எங்கேயாவது வெளியில போலாமா அப்படின்னு ஹீரோ சொல்ல பையன் நான் ராபர்ட்டி கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. சின்ன பையன் அவனோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்க டால் ராபர்ட் சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கு. அடுத்து மாடியில இருந்து கீழே இறங்கி வருது. அங்க ஹீரோயின் அவளோட பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ கையில இருந்த அந்த கிளாஸ் கீழே விழுந்து கொட்டினதால அதை கிளீன் பண்ண கிச்சனுக்கு போயிட்டு டிஷ்யூ எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது அவ வரைஞ்ச அந்த டிராயிங்ல ரெட் கலர்ல பெயிண்டால கிறுக்கி இருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. ராபர்ட் டால் தெரியாம பெயிண்ட் அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கு. அது தெரியாம ஹீரோயின் மறுபடியும் அவங்க பையன் ரூமுக்கு போயிட்டு அவங்க பையனை கோவமா திட்டுறா. அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைக்கிறா. அவங்க பையன் ராபர்ட் தான் பண்ணிருக்கணும் அப்படி சொல்ல ஹீரோனை நம்பாம பொய் சொல்லாத அப்படின்னு கோவமா திட்டி விட்டுறா. ஹீரோவும் சரி விடு அப்படி சொல்லிட்டு ஹீரோனை சமாதானப்படுத்தி அனுப்புறான். இது எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு சேர்ல உட்காந்து அப்படி ராபர்ட் டால் பாத்துக்கிட்டு இருக்கு. அதோட கால்ல ரெட் கலர் பெயிண்டும் ஊட்டி இருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோன் பையனோட ரூமுக்கு போயிட்டு வெளியில நின்னு உள்ள பேசுற சத்தம் யாரோட அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அவங்க பையன் யார் கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோனோ டோரை ஓபன் பண்ணி பையன் கிட்ட யார் கூட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க நான் ராபர்ட் டால் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்ல ஹீரோனோ வழக்கம் போல நம்பாம நீ இப்பெல்லாம் எனக்கு பிடிக்காதையே செய்யற நான் அந்த பெயிண்டிங் ரொம்பவே கஷ்டப்பட்டு வரைஞ்சேன் ஆனா ஏன் நீ அதுல கிறுக்குன்னு தெரியல அதனாலதான் நான் கோவப்பட்டேன் அதை மறந்துடு சரி தூங்கு காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போறா. அடுத்த சீன்ல ஹீரோயினோட வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு வர்றா. அவ ஹீரோ கிட்ட இருந்தா அவளை வேலைக்கு வர சொல்லி இருந்தா அவங்க சொல்றா. ஹீரோவும் அவளை உள்ள கூட்டிட்டு போயிட்டு வேலை செய்ய சொல்ல அப்ப ஹீரோனோ அந்த பொண்ணு கிட்ட நான் ஷாப்பிங் போறேன் வர 1 hour ஆகும் நீ இங்க இருக்கிற வேலையை போற அப்படி சொல்லிட்டு கிளம்ப அந்த பொண்ணு மாடிக்கு போயிட்டு டாய்லெட் எல்லாத்தையுமே கிளீன் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு போறா. அந்த சின்ன பையன் ரூம்ல இருக்கிற அந்த அழுக்கான ராபர்ட்டால பாக்குறா. என்ன இவ்வளவு மோசமான ஒரு பொம்மை அப்படி சொல்லிட்டு பாத்ரூம்ல அவளோட கிளீனிங் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. அவ கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த பொம்மை அங்க கண்ணடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அந்த பொம்மையை பயந்துகிட்டே தூக்கிட்டு வந்து சின்ன பையன் ரூம்ல இருக்கிற அந்த சேர்ல வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு குழப்பத்தோடய வெளியில நிக்கிறா. அப்ப ராபர்ட் கதவை திறந்து வெளியில வந்து அந்த பொண்ணை பின்னாடி இருந்து மிதிச்சு தள்ளி விட அவ படிக்கட்டுல உருண்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அடுத்த சீன்ல ஷாப்பிங் போன ஹீரோன் வீட்டுக்கு வர அந்த புது வேலைக்கார பொண்ணு தலையில அடிபட்டு விழுந்திருக்கிறத பார்த்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றா. அடுத்து அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சு அப்படின்னு ஹீரோன் கேட்க அவ அந்த டால் தான் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோனோ அந்த வேலைக்கார பொண்ணு சொன்னதை யோசிச்சுக்கிட்டே ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கா. ஏற்கனவே அவளுக்கு நிறைய கோவமும் ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ராப்ளமா இருக்கு. இதை வர நினைச்சு ரொம்பவே டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் அங்க வந்து அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல நல்லா தான் இருக்கா நீ ரிலாக்ஸ் ஆரு அப்படி சொல்றான். ஹீரோனோ அவன் அந்த டாலை பத்தி ஏதோ சொன்னா அப்படி சொல்ல என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க தெளிவா எதுவும் சொல்லல ஆனா அந்த டால் தான் அப்படின்னு மட்டும் சொன்னா அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல ஹீரோவும் நீ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காமா இன்னைக்கு நைட்டு ரிலாக்ஸா வெளியில போலாம் அப்படி சொல்லி கூப்பிட ஹீரோனோ எனக்கு மைண்ட் இல்ல என்னாலாம் வர முடியாது அப்படி சொல்ல நீ வா அப்பதான் கொஞ்சம் சரியாவா அப்படி சொல்லி ஹீரோவும் ஹீரோனை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோனோட வீட்டுக்கு மார்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வரா. அவ அவங்க பையனை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. ஹீரோனை டின்னருக்கு புறப்படுறாங்க. ஹீரோயின் ரூம்ல அவளோட லிப்ஸ்டிக்க காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க கண்ணாடியில ஹீரோயின் லிப்ஸ்டிக்கால டைன்னு எழுதி இருக்கிறத பார்த்து ஹீரோனை உறைஞ்சு போய் நிக்கிறா. அடுத்து அவ பயந்து போயிட்டு பையன் ரூமுக்கு வந்து பாக்குறா. அங்க ராபர்ட் டால் சேர்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதோட கையில ஹீரோனோட லிப்ஸ்டிக் இருக்கு. ஹீரோன் பயந்து கிட்ட போயிட்டு டால் கையில இருக்க அந்த லிப்ஸ்டிக் எடுக்கிறா. அப்ப அங்க அவங்க பையன் வர அவங்க கிட்ட நீ என்னோட லிப்ஸ்டிக் இங்க எடுத்துட்டு வந்துட்டியா மிரர்ல நீ தான் லிப்ஸ்டிக்கால எழுதுனியா அப்படின்னு ஹீரோன் கேட்க நான் எதுவும் பண்ணலமா அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோனோ அந்த டாலை அவ ரூமுக்கு எடுத்துட்டு போற அப்படி சொல்ல வேண்டாமா அதை கோவப்படுத்தாதீங்க ராபர்ட் ரொம்பவே கோவமாயிடுவான் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு அவங்க பையன் சொல்லிட்டு நான் போய் மார்சியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறான். அடுத்து ஹீரோனோ டைன்னு எழுதி இருந்த அந்த கண்ணாடியை ஹீரோவை கூட்டிட்டு போய் காட்ட ஆனா இப்ப அந்த கண்ணாடியில அந்த எழுத்துக்கள் இல்ல. ஹீரோனோ அதை பார்த்து ஷாக் ஆகி நான் என் கண்ணால பார்த்தேன் லிப்ஸ்டிக்கால டைன்னு எழுதி இருந்துச்சு அப்படி சொல்ல ஹீரோனுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்னாலதான் குழப்பமாக்கி இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு நினைக்கிறான். அடுத்து ஹீரோனோ கார்ல டின்னருக்கு போய் இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டுல நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்குது. வீட்டுக்கு வந்த புது வேலைக்காரி பொண்ணு ஸ்டெப்ஸ்ல இருந்து விழுந்துட்டா. கண்ணாடியில லிப்ஸ்டிக்கால டைன்னு எழுதி இருந்துச்சு. நம்ம பையன் அந்த டால் கூட பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு வேற வாய்ஸும் கேட்டுச்சு ஏதோ சரியில்லை அப்படின்னு ஹீரோன் சொல்ல ஹீரோ மறுபடியும் இதுக்கெல்லாம் உன்னோட ஸ்ட்ரெஸ் தான் காரணம் அப்படி சொல்ல ஹீரோனை டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்னால இப்படி எல்லாம நடக்கும் அப்படின்னு கோவமா கேட்க அப்படியே கட் பண்றாங்க. அடுத்து ஹீரோன் வீட்டுக்கு போறாங்க. வீட்டோட மெயின் டோர் ஓபன் ஆயிருக்கவும் 2 பேருமே பயந்து போயிட்டு ரூம்ல இருக்கிற பையனை போய் பாக்குறாங்க. ஆனா அவன் எப்பவும் போலதான் தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோனை ரிலாக்ஸ் ஆறாங்க. அடுத்து ஹீரோனோ டோரை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டா மார்சியோட வீட்டு போனுக்கு நான் கால் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றா. ஆனா போனோட ஒயர் கழட்டி இருக்கு. ஹீரோனோ அதை கனெக்ட் பண்ணிட்டு கால் பண்றான். ஹீரோனோட பிஹேவியரை பார்த்து ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகி சோபாவில போய் உட்கார்றான். சோபா கிழிஞ்சு
இருக்கு. ஹீரோ அதை பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவை கூப்பிட்டு மார்சி இறந்து போயிட்டு தான் போன்ல சொல்றாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, போலீஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, நம்ம கூட கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படி சொல்றாங்க அப்படின்னு ஹீரோனை சொல்லி முடிக்க, என்னாச்சு எப்படியாச்சு அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அப்படியே கட் பண்ணி இவங்க வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நடந்த அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல மார்சிய ராபர்ட்டால் தான் கத்தியால குத்தி கொன்னு இருக்கு. அடுத்து ஹீரோனும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறா. இந்த வீட்டுல ஏதோ ரொம்பவே தப்பா இருக்கு, நான் சொல்றதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு ஹீரோ கிட்ட கோவமா பேச, ஹீரோவும் நீ போய் தூங்கு எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்ல 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. ஹீரன் அழுதுகிட்டே போறா. அப்படியே கட் பண்ணி ராபர்ட்டால் சிரிச்சுக்கு இருக்கிறதையும் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரன் அவங்க பையனோட ரூமுக்கு போயிட்டு, உங்ககிட்ட கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படி சொல்லி, நீ இதுக்கு முன்னாடி இந்த ராபர்ட் டால் கூட பேசினதா சொன்னேல, அந்த டால் என்ன பேசுச்சு அப்படின்னு கேக்குறா. நம்ம 2 பேரும் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படி சொல்றான். வேற ஏதாவது பேசுச்சு அப்படின்னு ஹீரன் கேட்க, நான் சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்க கோவப்படுவீங்க அப்படின்னு பையன் சொல்ல, இல்ல நான் கோவப்பட மாட்டேன், என்ன சொல்லுச்சுன்னு மட்டும் சொல்ல அப்படின்னு ஹீரன் திரும்ப கேக்குறா. அதுக்கு உங்களையும் டாடியும் பிடிக்கல அப்படின்னு பையன் சொல்ல, ஏன்னு ஹீரன் கேட்க, ஏன்னா உங்களுக்கு அதை பிடிக்கல அதனாலதான் அப்படின்னு பையன் சொல்ல, யார் சொன்னா எங்களுக்கு டாலை பிடிக்கும், சரி அந்த டாலை யாராவது காயப்படுத்திருக்காங்க அப்படின்னு ஹீரன் கேட்க, ஆமா புதுசா வந்த வேலைக்கார பொண்ணு இதுதான் தள்ளி விட்டுச்சுன்னு சொல்ல, அதுவே உங்ககிட்ட அப்படி சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் கேட்க, ஆமான்னு பையன் சொல்றான். அப்ப மார்சிக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரன் கேட்க, இல்ல ராபர்ட் கோவப்படுறான் அப்படின்னு பையன் சொல்ல, அது என்ன உயிருள்ள மனுஷனா அப்படின்னு ஹீரன் கேட்க, ஆமான்னு அவன் சொல்ல, ஹீரனோ அந்த டாலை கையில எடுத்துக்கிட்டு, இனிமே இது இங்க இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு கோவமா அந்த டாலை பார்த்து பேசு அப்படின்னு கத்த, அந்த டால் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கு. இதெல்லாமே ஹீரோவை பார்த்துட்டு என்ன பண்ற அப்படின்னு ஹீரன் கிட்ட கேட்க, ஹீரனோ இந்த டாலுக்கு உயிர் இருக்கு, இதுதான் இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படி சொல்ல, ஹீரோவும் ஹீரனுக்கு முத்திருச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஹீரனோ நான் ஒன்னும் லூசு கிடையாது, தெளிவா தான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு கத்திட்டு அந்த டாலை எடுத்துக்கிட்டு வெளியில போறா. ஹீரோவும் என்ன பண்றதுன்னே புரியாம குழப்பத்துல இருக்கான். அடுத்த சில ஹீரன் அந்த டாலை வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு போறா. அடுத்து ஹீரோ கிட்ட வந்து அந்த டாலை கொடுத்த அந்த ஓல்டு லேடி வேலைக்காரமாவை பார்க்க போறதா ஹீரோன்னு சொல்றா. ஹீரோவும் சரின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரன் அந்த வேலைக்காரமா வீட்டுக்கு போயிட்டு பாக்குறா. அவங்க வீடு பூட்டி இருக்கு. ஹீரனும் கதை ஓப்பன் பண்ண பாக்குறா. அப்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, நீங்க யாரு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரனை பார்த்து கேட்க, ஹீரனோ அந்த அம்மாவை பார்க்க வந்து, அவங்க எங்க வீட்டுல தானே ஒர்க் பண்ணி இருந்தாங்க, அவங்க எங்க வீட்டுல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட முக்கியமான பொருள் ஒண்ணு திரும்ப கொடுக்கல அப்படின்னு வந்ததாவும் சொல்றா. அப்ப அவரு அவங்க இங்க இல்ல, அவங்கள பாக்கணும்னா கல்லறையில தான் போய் பார்க்கணும் அப்படின்னு நக்கலா சொல்றாரு. இறந்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோனை கேட்டுட்டு ஃபீல் பண்றா. அங்க கட் பண்ணி வீட்டுல இருக்கிற ஹீரோவையும் பையனையும் காட்டுறாங்க. பையன் அப்பா கிட்ட ராபர்ட் டால் எங்க அப்படின்னு கேட்க, உங்க அம்மா அதை ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்ல, ஏன் இப்படி பண்றீங்க ராபர்ட்டுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு பையன் சொல்ல, அப்படி கட் பண்றாங்க. அடுத்து ஹீரோனோ அந்த ஓல்டு லேடியோட வீட்டுக்குள்ள போயிட்டு தேடி பார்த்து ஒரு போட்டோ எடுக்கிறா. அடுத்து அந்த போட்டோல இருந்தவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள மீட் பண்றா. அந்த போட்டோல இருந்தது வேற யாரும் இல்ல, படத்தோட ஓப்பனிங்ல ராபர்ட் டால வீட்டுல வச்சிருந்ததால நிறைய அசம்பாவிதங்களை சந்திச்ச ஒரு ஃபேமிலியை காட்டியிருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலி போட்டோ தான். அவங்க வீட்டுக்கு தான் ஹீரோன் போயிருக்கா. அவங்க வீட்டுல இருந்த அந்த பாட்டி தான் ஹீரோனோட வீட்டுல வேலை செஞ்சு இருந்திருக்காங்க. அவங்கள வேலையை விட்டு ஹீரோன் அனுப்பிச்சதுனால ஹீரோனை பழி வாங்குறதுக்காக அந்த சாபம் நிறைஞ்ச அந்த டால ஹீரோனோட பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் அந்த பாட்டிமாவை வேலையை விட்டு போறதுக்கு முன்னாடி ராபர்ட் அப்படிங்கிற டால என் பையன்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அப்படி சொல்றா. அதை கேட்டுட்டு அவனும், அந்த பேரையே சொல்லாதீங்க, என்னோட ஒய்ஃப் மாடியில தான் இருக்கா, அந்த டால்னா தான் அவளுக்கு முடியாம இருக்கா, அந்த பொம்மையினாலதான் அவ முடியாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அவனோட ஒய்ஃபுமே இங்க வந்துடுறாங்க. அந்த ராபர்ட் டால் கெட்டதை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதை கேட்டுட்டு ஹீரோனோட பொம்மையில இப்படி ஒரு பேயோட ஆத்மா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி சொல்ல, ஒரு வீட்டுல இறந்து போன துராத்மா அந்த வீட்டுல இருக்கிற பொம்மைகளை ஈஸியா தங்கிடும். அப்படிதான் ராபர்ட் குரு அப்படிங்கிற ஒரு பையன் கொலை செய்யப்பட்டு அவனோட பாடி ரிவர்ல கடந்துச்சு. அந்த பையனோட ஆத்மா தான் டால்ல புகுந்திருக்கு. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. அந்த பையனை கொண்டதனோட அப்பா தான் அந்த டால். ராபர்ட்டோட டெத்துக்கு அப்புறம் ராபர்ட்டோட அப்பாவோட மருமகன் கிட்ட தான் அந்த டால் இருந்துச்சு. அவரும் அந்த டால்ல இறந்த ராபர்ட்டோட ஆத்மா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட கசின் மூலமா ஓல்டு லேடி அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த டால் அவங்களுக்கு கொஞ்சம் பவரை கொடுத்துச்சு. அந்த டால் யார சொந்தமாக்குதோ அவங்க மேல ரொம்பவே பொசசிவா இருக்கும். அந்த டாலுக்கு பொதுவா அவங்க அப்பாவை பிடிக்காது. அவர் தான் ராபர்ட்ட கொன்னாரு அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லி முடிக்க, ஹீரோனோ என்னோட பையனுமே என்கிட்ட சொல்லியிருக்கான் ராபர்ட் டாலுக்கு என் ஹஸ்பண்ட பிடிக்காதுன்னு அப்படி சொல்ல, ஃபர்ஸ்ட் அந்த டாலை அழிச்சிடுங்க, இல்லைன்னா அது உங்க குடும்பத்தை அழிச்சிடும், அது மத்த டால் மாதிரி இல்ல அப்படி சொல்றா. ஹீரோனோ அதை நான் ஸ்டோர் ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி சொல்ல, உடனே வீட்டுக்கு போங்க, சீக்கிரமா அந்த டாலை அழிங்க அப்படி சொல்ல, ஹீரோனு கார் எடுத்துக்கிட்டு ஸ்பீடா வீட்டுக்கு கிளம்புறா. வீட்டுல ஹீரோவும் அவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க ராபர்ட் டால் கட்டையால ஹீரோட மண்டையில அடிச்சிடுது. அடுத்து ஹீரோனை வீட்டுக்குள்ள ஓடி வந்து பார்க்க ஹீரோ மயக்கம் போட்டு கிடக்குறான். ஹீரோனோ ஹீரோவை எழுப்புறா. ஹீரோ எந்திரிக்கல. வேகமா பையனை பாக்குறதுக்காக மாடிக்கு போறா. அவனோட ரூம் லாக் ஆயிருக்கு. ஹீரோனு கதை ஓப்பன் பண்ண சொல்லி தட்டிக்கிட்டே இருக்க ராபர்ட் டாலும் கட்டையோட ஹீரோன் கிட்ட வருது. ஹீரோன் பயந்துகிட்டே உட்கார்றா. அந்த டாலு சிரிச்சுக்கிட்டே கிட்ட வருது. ஹீரோனை கட்டையால ஓங்கி அடிக்க போக ஹீரோவும் அங்கே வந்து கத்தியால டாலை குத்திடுறான். டாலும் கீழே விழுந்து கிடக்கு. அடுத்த
அடுத்தவங்க பையன் டோரை திறந்துகிட்டு வெளியில வரான். ஹீரோவும் ஹீரோனும் பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு போடுறாங்க. ஹீரோவும் ஹீரோன் கிட்ட குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறான். ஹீரோ பாத்டப்ல தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோனும் கிச்சன்ல அவளோட பெயிண்டிங் ப்ரஷ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோனோ கண்ணாடியில போய் அவளோட கையை பாக்குறா. கை ட்ரெஸ் எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. ஹீரோனோ அதை ஷாக்கா பார்க்க ஹீரோட சத்தம் கேக்குது. ஹீரோனு பதறி ஓடி போய் பார்க்க ஹீரோவை அவங்க பையன் கத்தியால குத்தி கொண்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோன் ஃபீல் பண்ணி அழுகிறா. அந்த ராபர்ட்டோட ஆத்மா பொம்மையில இருந்து ஹீரோனோட பையனோட உடம்புக்குள்ள போயிருக்கும் போல அந்த பேய் ஹீரோவை கொன்னுடுச்சு. ஹீரோன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அவங்க பையன் அந்த பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்தோட நிக்கிறான். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.